ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி. அத்தியாயம் 106. தானும் விஜயும் பிரிந்ததற்கு அமுதாதான் காரணம் என்று சொல்லி அவளது கன்னத்தில் பலாரென்று ஒன்று விட்டாள் அனாமிகா. அதை பார்த்து எரிச்சல் அடைந்த விஜய் அனாமிகாவின் கையை பிடித்து அவளை தன் பக்கம் இழுத்து அவளது 2 கன்னங்களிலும் மாறி மாறி தனது இரும்பு கைகள் பதிய அரைந்து, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி உன்னை இங்கிருந்து தூக்கிட்டு போக சொல்லவா? எதுக்கடி எதையோ சொல்லி இங்க வந்து ஆடிட்டு இருக்க? ஏற்கனவே நான் உன் மேல கொலை வெறியில இருக்கேன். நீ என் கூட இருக்கிற மாதிரி திருட்டுத்தனமா பிளான் பண்ணி போட்டோ எடுத்து ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணும் போதே இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒழுங்கு மரியாதையா லைஃப்ல இருந்து நீயா போயிரு. உனக்கு வார்னிங் கொடுத்துதானே அன்னைக்கு நான் உன்னை உயிரோட விட்டுட்டு வந்தேன். அதையும் மீறி கோர்ட்ல சுச்சுவேஷன் உனக்கு சாதகமா இருந்துச்சுன்னு நீயா நடிப்ப கொட்டி இஷ்டத்துக்கு 1 வருஷத்துக்கு என் கூட சேர்ந்து வாழணும்னு கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்ட. உன்னை அப்படியே போனா போட்டுன்னு விட்டுடுவேன்னு நினைச்சியா? இந்த விஜய பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் என் கூட விளையாடி நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட அனாமிகா. உன்னை எதுக்காக உயிரோட விட்டேன்னு ஒவ்வொரு தடவைக்கும் நான் யோசிக்கிற மாதிரி ஏதாவது நீ பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன, உனக்கு என் மேல இருக்க பயம் போயிடுச்சா என்று தனது பற்களை கடித்து கொண்டு கேட்ட விஜய் அவளது குரல் வளையை பிடித்து நெரித்தான். அதை பார்த்து அமுதா, அனாமிகா உட்பட அங்கிருந்த அனைவரும் பயந்து போனார்கள். பாய்ந்து சென்று நடுவில் புகுந்து அனாமிகாவின் பெற்றோர்கள் தங்கள் மகளை அவனிடமிருந்து காப்பாற்ற போராட, இன்னும் அனாமிகா தன்னை அடித்ததிலிருந்தே வெளியில் வராமல் இருந்த அமுதா அடுத்தடுத்து நடக்கும் எதையும் நம்ப முடியாமல் சிலை போல நின்று நடப்பதை பார்த்து கொண்டிருந்தாள். விஜய் விஜய் ப்ளீஸ் விஜய், ஏதோ உன் மேல இருக்கிற லவ்ல தெரியாம இப்படி எல்லாம் அவசரப்பட்டு பண்ணிட்டா. அதுக்காக அவளை கொல்ற அளவுக்கு நீ போக கூடாது. இந்த ஒரு தடவை அவளை மன்னிச்சு விட்டுருப்பா என்று அனாமிகாவின் அப்பா தன் மகளின் கழுத்தில் இருந்த விஜயின் கையை எடுக்க போராடியபடி கெஞ்ச, அவனது காலில் விழுந்த அனாமிகாவின் அம்மா, நான் உன்கிட்ட கெஞ்சி கேக்குற விஜய், நாங்க தான் முன்னாடில இருந்தே கம்பெனில நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நானும் அனாமிகாவோட அப்பாவும் தான் காரணம். அதுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கமே. தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுருப்பா என்று கெஞ்சினாள். யாரோ ஒருத்தைய நான் அடிச்சிட்டேங்கிறதுக்காக நீ என்னையே கொல்ல பாக்குறியா விஜய் என்று அனாமிகா தட்டு தடுமாறி கேட்க, அவளது கண்களில் இருந்து வடிந்த கண்ணீர் அவன் கையை நனைத்தது. அனாமிகாவின் கண்ணீரையெல்லாம் கண்டு கரைபவன் அவன் இல்லையே. இன்னும் அவள் கழுத்தில் தன் பிடியை இறுக்கிய விஜய், அவ ஒன்னும் எனக்கு யாரோ ஒருத்தி இல்லடி என்று ஆத்திரம் பொங்க ருத்ரமூர்த்தியாக சொன்னான். அவன் கைகளில் சிக்கி தனது உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை கூட பொருட்படுத்தாமல் நக்கலாக அவனை பார்த்து சிரித்த அனாமிகா, யாரோ ஒருத்தி இல்லைன்னா அப்ப யார் விஜய்? டைரக்டாவே சொல்லு. அவ உனக்கு யாரு? நான் உன் பொண்டாட்டி. பட் என்னை விட உனக்கு அவதான் இம்பார்ட்டன்ட். அப்போ உன் வாயை திறந்து சொல்லு, உனக்கு அவ யாருன்னு. உனக்கு தைரியம் இருந்தா நீ அவளை வச்சிருக்கேன்னு வெளிப்படையா சொல்லிட்டு போடா என்று கத்தினாள். அவள் பேச பேச விஜயின் கோபம் அதன் எல்லையை கடந்து கொண்டிருந்தது. மதம் பிடித்த யானை போல அவளை பார்த்து சீறிக்கொண்டிருந்த விஜய் அவளை பிடித்து தரையில் தள்ளி, ஆமாண்டி, நான் அவளை வச்சிருக்கேன். அதுல உனக்கு என்னடி பிரச்சனை? நான் அவ கூட இருந்தா உனக்கு என்ன? இல்ல நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு என்னடி வலிக்குது? ஜஸ்ட் 2 days, வெறும் 2 நாள்ல உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. என் முன்னாடி நின்னு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு கூட உனக்கு எந்த தகுதியும் இல்ல. சனியனை முழுசா ஒழிச்சிட்டோம்னு நினைச்சு கொஞ்ச நேரம் கூட நான் நிம்மதியா இருக்கல. அதுக்குள்ள வந்து சேர்ந்துட்டான். எல்லாம் கரெக்டா நடக்க போகுது. தேவையில்லாம பிரச்சனை பண்ண வேண்டான்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தி கொலகாரன் ஆக்குறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு உயிரோட வேணும்னா இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க என்றான். தரையில் விழுந்த அனாமிகா உடனே தன் வயிற்றை பிடித்துக்கொண்டு, ஓ மை காட், மை பேபி என்று கத்த, ஐயோ அனாமிகா என்ன ஆச்சு என்று கேட்டபடி பதட்டமாக அவளது அம்மாவும் அப்பாவும் அவளை நோக்கி ஓடினார்கள். தனது சிவந்த கண்களுடன் அவளை எரித்துவிடும் பார்வை பார்த்த அனாமிகா, நீ இந்த மாதிரி எத்தனையோ தடவை என்னை கீழே தள்ளி விட்டுருக்க. அப்போ எல்லாம் எனக்கு எவ்வளவு அடிபட்டாலும் மறுபடியும் மறுபடியும் நீதான் எனக்கு முக்கியம்னு உன் பின்னாடி இதே லவ்வோட வந்து நின்னு இருக்க விஜய். ஆனா இந்த தடவை நீ கொஞ்சம் கூட யோசிக்காம என்னை இப்படி தள்ளி விட்டதால நம்ம குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருக்கட்டும், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். மார்க் மை வேர்ட்ஸ், யூ ஹாவ் டு பே ஃபார் திஸ்
என்று கோபமாக சொன்னபடி அருகில் இருந்த டேபிளை பிடித்து எழுந்து கொள்ள முயற்சி செய்தாள். நல்லவேளை, குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன் என்று பதட்டத்துடன் அவள் அம்மா சொல்ல, கொஞ்சமாவது மனுஷன் மாதிரி நடந்துக்கோ விஜய். உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்பதான் என் பொண்ணு உன் குழந்தைக்கு அம்மாவாகி இருக்கா. அந்த சந்தோஷமான விஷயத்த உன்கிட்ட சொல்றதுக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அதுக்குள்ள நீ எங்ககிட்ட உன்னால எவ்வளவு மோசமா நடந்துக்க முடியுமோ அதை விட அதிகமா கேவலமா பிஹேவ் பண்ற. நாங்க பண்ண தப்ப மட்டும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டல. அப்போ நீ என் பொண்ணுக்கு பண்ணதையெல்லாம் நாங்க வெளியே போய் சொன்னா உன்னோட ஆக்டிங் கரியர் என்ன ஆகும்னு யோசிச்சியா? நீ எவ்வளவு பெரிய சினிமா ஹீரோவா இருந்தாலும் இங்க பொண்ணுங்க சென்டிமெண்ட் எப்பயும் ஒர்க் அவுட் ஆகும் விஜய், அத மறந்துடாத. இப்பயும் கூட நாங்க நினைச்சா எங்களால இந்த பிரச்சனையை எப்படி வேணாலும் உனக்கு எதிரா திருப்ப முடியும். ஆனா நாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்னு எப்பயுமே நினைக்கல. ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டோம். அதுக்கு உன்கிட்டயும் உன் குடும்பத்துக்கிட்ட இருக்கிறவங்க கிட்டயும் மன்னிப்பு கேட்டாச்சு. என் பொண்ணு உன் மேல உயிரையே வச்சிருக்கா. உங்களுடைய கல்யாண வாழ்க்கைக்கு அடையாளமா இப்ப அவ வயித்துல உன் குழந்தை வளருது. அத மனசுல வச்சாவது இனிமேல் என் பொண்ணு கூட சேர்ந்து ஒழுங்கா வாழ்ற வழிய பாரு. கோர்ட்டு கேஸ் கூட எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அதை எங்க லீகல் டீமை வச்சு நாங்க பாத்துக்கிறோம். அனாமிகா பிரெக்னெண்டா இருக்கிறதுனால அவளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறதா, அவளை மன்னிச்சு ஏத்துக்கிறதா மீடியாவுல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடு. மத்ததெல்லாம் தானா சரியாகிடும் என்று அவனை மிரட்டும் தோரணையில் அனாமிகாவின் அப்பா சொன்னான். ஏற்கனவே கொதிக்கும் எண்ணெய் சட்டியை விட அதிக அனலுடன் கோபத்தில் தகித்து கொண்டிருந்த விஜய் இப்போது அந்த ஆள் பேசியதை கேட்டு வெடித்துவிடும் எரிமலையாய் மாறினான். அனாமிகாவின் வயிற்றில் தன் குழந்தை என்று சொன்னதை கேட்க கேட்க ஏதோ மோசமான அனைத்து கெட்ட வார்த்தைகளையும் அவன் சொன்னதைப் போல அவ்வளவு அருவருப்பாக இருந்தது. வந்த ஆத்திரத்தில் நேராக தனது டேபிளுக்கு சென்று உள்ளே மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து நேராக அனாமிகாவின் வயிற்றுக்கு குறிவைத்த விஜய், என்னடி ஏற்கனவே கோர்ட்ல நல்லவ வேஷம் போட்டு நடிச்சு ஒரு தடவை நீ நினைச்சதை சாதிச்சுக்கிட்ட. இந்த தடவை உனக்கு எதிரா எல்லா எவிடன்ஸும் கரெக்டா இருக்குன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி கேவலமா பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? இதுக்கு உங்க அப்பனும் ஆத்தாலும் வேற உனக்கு சப்போர்ட்டா? நீ டிஃப்ரெண்டா எத்தனை பிளான் போட்டாலும் மறுபடியும் என் லைஃப்ல உன்னை இந்த தடவை நான் வரவே விட மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு. இல்லைன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம நீ என்ன கொலை பண்ண ட்ரை பண்ண, அதான் உன்னை சுட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்ப. இது லைசன்ஸ் கன். எவனும் என்னை கேள்வி கேட்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா இவங்களை கூட்டிட்டு இங்கிருந்து ஓடி போயிடு. இல்லைன்னா இப்பயே செத்து டைரக்டா மேல போயிடுவேன் என்று ஆத்திரம் பொங்க சொல்லி அவளை மிரட்டினான். இப்படியான காட்சிகள் எல்லாம் சினிமாவில் மட்டுமே பார்த்திருந்த அமுதாவிற்கு நேரில் இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று இருக்க அவள் வாயை பிளந்து கொண்டு அனாமிகாவையும் விஜயையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். காதல் மலரும்.